ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எந்த செட்னா 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 கிட்ட செகண்ட் ஷிஃப்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுலேருந்து ஜென்ரல் நாலேஜ் டாபிக் தான் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் லா இஸ் வில்பர்ட் ஸ்னெல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ்? அதாவது வில்பர்ட் ஸ்னெல் அவர்களின் முக்கிய அறிவியல் பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி எதிரொலிப்பு கொள்கை. இதை தான் ஸ்னெல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதை தான் ஸ்னெல் விதின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எ நியூ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் தி கிரீன் ரெவல்யூஷன்? அதாவது கீழ்கண்டனவற்றுள் எது பசுமை புரட்சியின் மூலம் கொண்டு வரப்பட்ட புதிய வேளாண்மை முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய வேளாண்மை முறை என்ன வந்துச்சுன்னா ஆப்ஷன் பி, யூஸ் ஆஃப் மாடர்ன் இரிகேஷன் டெக்னிக், அதாவது நவீன நீர்ப்பாசன முறை. இந்த சொட்டு நீர்ப்பாசனம்லாம் இதுக்கு கீழே தான் வந்திருக்கும், பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். அதனால் நவீன நீர்ப்பாசன முறையை தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் லீகல் அட்வைசஸ் டு, அதாவது தலைமை சட்ட வழக்குரைஞர்னு இந்த அட்டார்னி ஜெனரல் சொல்லுவோம். இவர் யாருக்கு சட்ட ஆலோசனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, யூனியன் கவர்மெண்ட், நம்மளோட மத்திய அரசுக்கு தான் அட்டார்னி ஜெனரல் லீகல் அட்வைசஸை கொடுப்பாங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 ப்ரொவைட் ஹவு மெனி லிஸ்ட் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் ஃபெடரேஷன்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1935 இருக்குல்ல, அதன்படி எத்தனை பட்டியல் இந்திய ஒன்றியத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 லிஸ்ட்டு, 3 பட்டியல்கள். அந்த 3 பட்டியல் என்னென்னா, ஒன்று மத்திய பட்டியல், இன்னொன்று மாநில பட்டியல், இன்னொன்று பொது பட்டியல். அப்படி 3 பட்டியலை இந்த 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின், இன் விச் ஸ்போர்ட் டஸ் தி டைம்ட் அவுட் ரூல் அப்ளை? அதாவது டைம்ட் அவுட் கேட்போம்ல, இந்த ரூல் எந்த விளையாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் தான் நம்ம பார்க்கணும். ரெஸ்லிங்கில் கிடையாது, பேட்மிண்டனில் கிடையாது, கிரிக்கெட்டில் இருக்குது, ஜூடோவில் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு கேமில் இருக்கும், என்னதுன்னா கபடி. கபடியிலையும் டைம் அவுட் கேட்போம். அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின், as per census 2011 which of the following northern states has the highest literacy rate? லிட்ரஸி ரேட்னா கல்வி அறிவு வீதம். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி அதிக கல்வி அறிவு கொண்ட வட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹிமாச்சல பிரதேஷ். வட மாநிலங்களில் எந்த மாநிலம் அதிக கல்வி அறிவு பெற்றிருக்குன்னா அதுக்கு ஆன்சர் ஹிமாச்சல பிரதேஷ். அடுத்தது செவன்த்து கொஸ்டின், த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு வாஸ் ப்ரீவியஸ்லி த கவர்னர் ஆஃப்? அதாவது நமது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, இவங்க எந்த மாநிலத்தோட கவர்னராக முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக திரௌபதி முர்மு அவர்கள் இருந்திருப்பாங்க. அடுத்தது எயித்து கொஸ்டின், வென் வாஸ் தி ஃபஸ்ட்டு 5-year பிளான் லான்ச்ட் இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் முதல் 5 ஆண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1951. 1951 தான் முதல் 5 ஆண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது 9th கொஸ்டின், த குவிட் இந்தியா ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்டு டூரிங் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கான தீர்மானம் இந்திய தேசிய இயக்கத்தின் எந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டது? அதுதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பே செஷன். பாம்பே கூட்டத்தொடரில் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது லாஸ்ட் 10th கொஸ்டின், அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011 இன் விச் ஸ்டேட்ஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் இன் தி மேல் அண்டு ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வாஸ் ஹை? அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான கல்வி அறிவு வீதம் அதிகம் எந்த மாநிலத்தில் இருக்குது? அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான கல்வி அறிவு வீதம் அதிகமாக எந்த மாநிலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. அது எதை பேஸ் பண்ணினா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான கல்வி அறிவு வீதம் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 கொஸ்டினை பார்த்தாச்சு. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.